ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள், சர்க்யூமென்ஷன் பாலிசியை மீறி இருக்கீங்கன்னு சொல்லி யூடியூப்லேருந்து இந்த சேனலை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூமென்ஷன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் ஏற்கனவே வச்சுருந்துருப்பீங்க. அந்த யூடியூப் சேனல் 3 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் மேலே வாங்கி ஏற்கனவே டெலிட் ஆகியிருந்தாலோ, அல்லது 3 கம்யூனிட்டிகளில் ஸ்ட்ரைக் மேலே வாங்கி யூடியூப்லேருந்து டெலிட் ஆகிருந்தாலோ, உங்களுக்கு தான் இந்த சர்க்யூமென்ஷன் பாலிசியால் பிரச்சனை வரும். எதனால்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, அந்த சேனல் டெலிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான யூடியூப் சேனலுமே கிரியேட் பண்ணக்கூடாது. அதுதான் யூடியூப்ல இருக்கிற ரூல்ஸ், ஓகேங்களா? இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சேனல் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேனலையும் டெலிட் பண்ணிவிடுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு புதுசாக இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணாலுமே அந்த சேனலையும் டெலிட் பண்ணுவாங்க. அதுதான் சர்க்யூமென்ஷன் பாலிசி. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த விதமான யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடாதுன்ற ரூல்ஸ் தான், ஓகேங்களா? இப்போ சர்க்யூமென்ஷன் பாலிசியால் டெலிட் ஆன இந்த லேட்டஸ்டான சேனலை ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னா, உங்களுடைய பழைய சேனல் டெலிட் ஆச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த சேனல் நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்தால் தான் இந்த புது சேனலும் தருவாங்க. இல்லைனா தரவே மாட்டாங்க. இப்போ அவங்க எப்படி ப்ரோ எங்களை கண்டுபிடிப்பாங்க, நாங்கள் தான் புது சேனல் கிரியேட் பண்ணோம், அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழச டேட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த யூடியூப் சேனலில் கொடுத்த ஃபோன் நம்பரையே இந்த சேனலுக்கு கொடுத்துருப்பீங்க. ரெக்கவரி அட்ரஸை ஆட் பண்ணி வச்சுருக்கலாம், ஓகேங்களா, அந்த இமெயில் ஐடிக்கு. இல்லைனா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு சேம் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்களை டெலிட் பண்ணிட்டாங்க யூடியூப்லனா, நீங்கள் அந்த ஐடியை வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து இதுக்கப்புறம் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் சர்க்யூமென்ஷன் பாலிசின்னு சொல்லிட்டு அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து ஆல்ரெடி டெலிட் ஆன யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து புதுசாக இன்னொரு சேனலில் போடக்கூடாது. அப்படி போடும்போது அவங்க ஈஸியாக அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் உங்களுக்கு சர்க்யூமென்ஷன் பாலிசியால் உங்கள் சேனலே டெலிட் ஆகும். அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லை ப்ரோ, நாங்கள் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் சேனலே கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாரோ நம்பரை வச்சு அவங்களோட ஐடி ப்ரூஃப் வச்சு இதுக்கப்புறம் சேனல் கிரியேட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த சர்க்யூமென்ஷன் பாலிசியை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள்.